பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம டென்ட்டு போட்டிருந்தோம்ல, அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ நேராக வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஹைதராபாத் தாங்க போகிறோம். கரெக்டி 70 கிலோமீட்டர் சம்திங் வந்து வருது. ஒரு 3.5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா போயிடலாங்க. அங்கே போய்ட்டு நம்ம ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ரூமில் பேக்கெலாம் வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு டென்ட்டு ஸ்டே என்னென்னா, நாங்கள் என்ன பண்ணோம், டென்ட் எல்லாமே போட்டது ஓகே, பக்காவாக தான் போட்டோம். அந்த கயிறுலாம் கட்டாமல் விட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா செம காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு, தூரலில் போட ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து ரொம்பவே பேடாக இருந்தது. கொசுவும் தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நான் தூங்கினேன். சரி, இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணிட்டு திருப்பி இப்போ கிளம்பியாச்சுங்க சார். நம்ம ரைட்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் வாரி நம்ம டென்ட்டு போட்டது. இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் நம்ம அப்போல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்படியே ஓப்பன் பிளேஸில் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம படுத்துருவோம் எல்லாருமே. இது லாங்கில் வந்துருக்கோம்ல, அதை நம்ம டென்ட்லாம் வாங்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம ஃபாக் லைட்டு போட்டு பார்த்து ஓட்டலாமா இந்த வாட்டி. இதுதான் நம்ம இப்போ மாட்டினா ஃபாக் லைட்டு. அதேமாரி வந்து ஒயிட் லைட்டு வந்து ஐயா அடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வச்சது. அங்கே நம்மளை ஸ்டேவும் பண்ண விட்டாங்களாங்க. அதனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் அடிச்சிட்டேன். 470 ரூபாய்க்கு தான் அடித்தேன். ஏன்னா அதுக்குள்ளேயே ஃபுல் டேங்க் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டோம்ல, அதுவும் இருந்தது. போட்டு முடிச்சுட்டு அவருக்கு வந்து டாட்டா சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. காலைல ரைட் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தான். ஆனால் என்னென்னா இப்போ டீ கடை தான் எனக்கு மாட்டல. டீ மட்டும் குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பிரிஸ்காக பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டே போகலாம். தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸ்லாம் நம்ம கற்றுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கும் இங்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அதான் தைரியமாக வரலாம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து விசாரிச்சுருந்தார் ஒருத்தர், இந்த மாதிரி எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. நானும் போயிருக்கேன், எல்லாம் ட்ராவலர் தான் அப்படின்னு அவரோ காமிச்சிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து அவரோட லாங்குவேஜ் தெலுங்கு தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரமேஷ் தான் ஏதோ பேசின்னு இருந்தான் பாருங்கள். ஆட்டோ கலர் கூட சேமாக தான் இருக்குது இந்த ஊரில். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஆட்டோ கலர் வேறு, க்ரீனு. அதான் ஒரு இடத்துல ஒரு மாதிரி. ஆனால் இதுதான் வைக்கணுமா, ரூல்ஸ் எதனா இருக்கான்னு தெரில. க்ரீனு அப்படி இல்லைன்னா எல்லோ. ஏன்னா எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 2ங்க. நம்ம இன்னைக்கு லடாக் ரைடில் போகிக்கொண்டே இருக்கோம். 500 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு கைஸ். இன்னும் வந்து 2700 2800 கிட்டத்தட்ட இருக்குங்க நம்ம வந்து லடாக் போகிறதுக்கு. பூச்சி வேறு அடிக்குது பட்டுன்னு. இன்னும் வந்து 78 கிலோமீட்டர் இருக்குது. இதோட ஊர் நேம் பார்த்திங்கன்னா உருமடலை அப்படின்ற ஒரு ஊர். இன்னும் 76 75 இன்னும் போட்டிருக்கு. 78 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் ஹைதராபாத்துக்கு இருக்குது. டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 7:10 ஆகுதுங்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் கைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ராமோஜி ஃபிலிம் சிட்டிங்க. ஸோ வந்து செம்ம பெருசாக இருக்குது. இங்கே வந்து பார்க்க லைட் கேமரா செலிப்ரேஷன் மேஜிக் ஷோலாம் இருக்குது போல். இருங்க கேட்டு பார்க்கலாம். ஆனால் இப்போ அலோடான்ட்டு என்ன சார் அலோடா சார்? செக்யூரிட்டி அவங்கள கேட்க சொல்கிறாங்க. நம்மளுக்கும் டைம் இல்லைங்க. நம்ம பார்த்திங்கன்னா நேராக அடுத்தது போகணும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான். 20லேருந்து 25 கிலோமீட்ரு. அது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இதுங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட்டு, தீம் பார்க்கு நிறைய பார்த்திங்கன்னா இருக்குது. இது அந்த மலைக்கு அந்த பக்கமாக சாமினார் அங்கே பார்த்திங்கன்னா போகலாங்க. நம்ம வந்து ஹைதராபாத் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கேருந்தே அந்த டிராஃபிக் ஃபீலை வந்து உணர்றேன். ஏன்னா வந்து பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். அப்படியே நம்ம சென்னையில் எப்படி நாலா பக்கமும் வெளியிலேருந்து வந்தால் எப்படி டிராஃபிக் ஆரம்பிக்குமோ அதேமாரி ஆரம்பிக்குது இங்கேயும் பாப்புலேஷன் ஜாஸ்தி தாங்க. கூட்டமும் அதிகமாக தான் இருக்கும் இந்த இடத்துலையும். மெட்ரோ ரயில் பார்த்திங்கன்னா இருக்குங்க ஹைதராபாத்தில். இங்கே வந்து எவ்வளோ ஃபைன்ஸ் எல்லாம் தெரில. ஆனால்
ஒரு சில பேர் ஹெல்மெட்லாம் போடாமல் இருக்கிறாங்க, ஒரு சில பேர்லாம் போட்டு தான் போகிறாங்க. இங்கே எந்த அளவுக்கு ஃபைன் அதிகமாக இல்லை கம்மியாக எப்படின்னு தெரில, இல்லை ரூல்ஸ் இருக்கா இல்லையா அதுவுமே தெரியல. பட் வந்து ஹெல்மெட் வந்து எல்லாருமே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஹைதராபாத்லேருந்து பார்த்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் சரி, அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது, ஹெல்மெட் போட்டால் தானே உயிர் முக்கியம்ல. ஸோ ஹெல்மெட் போட்டே ஓட்டுங்க. ஏய் ரொம்ப பேடுங்க. இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அச்சு தூக்கிட்டு இருப்பார், மிஸ் ஆகிட்டார் அவர். கார் அப்படியே நசைன்னு வந்துருக்கும் பில்லரில். இன்னும் வந்து 3.1 கிலோமீட்டர்ஸ் கைஸ் சார்மினாருக்கு. சார்மினார் பார்த்திங்கன்னா வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்க்குதா, இப்போ இங்கே நம்ம வந்திருக்கோம். அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. சார்மினார் பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. சிம்பிள் ஆஃப் ஹைதராபாத். அதுதான் என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் சார்மினார். இப்போ வந்து என்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டாங்க 1 AM to 5:30 PM வரைக்கும். கைஸ் இப்போ வந்து நம்ம சார்மினார் பார்த்து முடிச்சிட்டோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நேராக வந்து ரூமுக்கு தாங்க போகிறோம். ரூம் போய் செக்கிங் பண்ணிட்டு எங்கே போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா லாகில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கேருந்து கரெக்டாக 8.4 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 24 minutes காட்டுது கைஸ். ரூம் பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணிட்டோங்க. செக்இன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத்தில் தான் இருக்கோம். இப்போ பிளான் என்னென்னா, நம்ம ஹைதராபாத்லேருந்து அடுத்தது வந்து நாக்பூர் போகலாம் அப்படின்ற பிளான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோமா, ஹைதராபாத்லேருந்து காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்காகவே கிளம்பிட்டு நேராக நாக்பூர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம ப்ரோவும் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு வந்தோன்னே படுத்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் படுத்து தான் எல்லா வேலையும் பண்ணோம். ஸோ இங்கேயே நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடம் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அதுவே முடியாதது தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ டயர்டுங்க. வந்து நாங்கள் படுத்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு. கரெக்டாக இப்போ வந்து 4:41 ஆகுது. இன்னும் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது. ஸோ அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் போல். அங்கே போய் மட்டும் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹைதராபாத்தை விட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. சொதப்பல் அந்த மாதிரி சொதப்பல் ஆகுதுங்க. என்னன்னா, இங்கே ஹுசைன் சாகர்னு ஒரு லேக்கு நம்ம ரூம் பக்கத்தில் தாங்க இருக்குது. அதனாச்சும் பார்க்க போகலான்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக வந்து 6:20 ஆகுதுங்க. வீடியோ வேறு எடிட் பண்ணிட்டே இருந்தால் டைமை பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஸோ டைமை விட்டு பிடிக்க முடியாதுல்ல. இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். சரி அந்த லேக் கிட்டே போகலாம் அப்படின்ட்டு. அது பேர் வந்து ஹுசைன் சாகர் அப்படின்னு ஒரு லேக்கு. அது மெயின் சென்ட்ரலில் இருக்குங்க. மழை வேறு வேறு பார்த்தீங்கன்னா போடுது. ஐயோ, திருப்பியோ கவர் மூடணுமா கோப்ரோக்கு. சரி ஓகே, நான் அப்படியே வந்து இந்த சிட்டியை உங்களுக்கு நாளைக்கு காலைல காட்டுறேன். மழை இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அழகாக இப்படி தான் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம சென்னை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே தாங்க இருக்குது. மழை அதிகமாக பெய்யுது. நான் வந்து கேமரா மூடிக்கிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் விலாக கண்டினியூ பண்ணுறேங்க. இது வந்துட்டோம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ இது வந்து லேக்கோட 4 சைடுமே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் எந்த ஒரு சைடில் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ ஆனால் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா வாங்கினாங்க தூரலோட அழகான இந்த வியூ பாயிண்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேங்க, சாரி. அந்த சிட்டி லைட்ஸோட அது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள் கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. இதுதான் வியூ. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தேசிய கொடி பார்த்திங்கன்னா செம்மையாக சென்டரில் வச்சுருக்காங்க. இது வந்து அப்படியே ஹைதராபாத் வியூ. அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு இந்த சிலைலாம் நம்ம வந்து காலைல அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம், அந்த வழியாக தான் வந்தோம் நம்ம. இப்போ உங்களுக்கு வந்து நைட் ஆகிட்டனால வியூ வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு தெரியுதா. ஸோ இதுதான் அந்த ஹுசைன் லேக்கு. போட்டிங் எதனா இருக்குமான்னு தெரிலங்க. கிளைமேட் சில்லாக நல்லா இருக்குல்ல ப்ரோ?
ஸோ பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்போ ஒரு தரமாக இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடாதுங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக திருப்பி ரூமுக்கு போய்ட்டு காலைல வந்து சீக்கிரமாகவே ஏந்து கிளம்பணும்.